இந்த வீடியோவில் VLOOKUP in multiple criteria எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நார்மல் VLOOKUP in multiple criteria and VLOOKUP in multiple criteria by using VLOOKUP and choose. இது ரெண்டு மெத்தடுமே ரெண்டு ஃபார்மேட்டுமே நம்ம பார்ப்போம். ரெண்டுமே சேமாக தான் வரும். அதாவது VLOOKUP இப்போ வந்து பாருங்களேன், இப்போது ரெண்டு கண்டிஷனுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, இப்போ மஞ்சு சென்னை அப்படின்னா ரெண்டுமே வச்சு என்ன ஆன்சர் வருது? இப்போ மஞ்சு சென்னை, மஞ்சுவில் வேலூர் எவ்வளோ, இங்கே இருக்கல மஞ்சு சேலம் எவ்வளோ, அந்த மாதிரி மல்டிபிள் க்ரைட்டீரியா வச்சு நம்ம எப்படி இப்போ இங்கே ரெண்டு இருக்குது, நம்ம 3 இருந்தால் கூட பண்ணலாம். இப்போது 3 இருந்துச்சுன்னா இப்போ இதிலே எடுத்துக்கோங்க, எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேமு, சேல்ஸு, ஐடி, இது 3மே இருந்தால் கூட அதோட கரஸ்பாண்டிங் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு காலம் இருந்தாலும் சரி, இல்லை 3 காலம் இருந்தாலும், இல்லை மல்டிபிள் காலம் இருந்தாலும் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நார்மல் VLOOKUP வச்சு எப்படி பண்ணுறது, இன்னொன்று VLOOKUP அண்ட் சூஸ் வச்சு எப்படி பண்ணுறது. ரெண்டுமே சேமாக தான் ஆன்சர் வரும், பார்ப்போம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா, நேம் இருக்குது, லொக்கேஷன் இருக்குது, இதோட ப்ரொடக்ஷன் வேல்யூ என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நேம் அதாவது மஞ்சு சென்னை, சாந்தி சென்னை, அதனால் பேர் பண்ணி என்ன வருதுன்னு பார்க்க போகிறோம். மஞ்சுவும் சென்னையும் கண்டிஷன் இருக்குது அப்படின்னா அதோட வேல்யூ என்ன. இப்போ அதே மஞ்சு சேலம் அது மாதிரி தான். இப்போ இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் யூஸிங் மல்டிபிள் க்ரைட்டீரியா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த இதுவும் ஜாயின் பண்ண போகிறோம், டெக்ஸ்ட்டு ஜாயின் அந்த மாதிரி. ஸோ அதை என்ன பண்ணோன்னா, ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு காலம் ஆம்பர் சைன், நான் அண்டுன்னே சொல்கிறேன், இதில் சென்னை நெக்ஸ்ட்டு போட்டிங்களா. இப்போ இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க, பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹெல்ப்பர் காலமாக ஒன்று அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இனி ஃபுல் டேபிள் எடுத்துக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நார்மல் VLOOKUPல பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பாருங்கள், இப்போ மஞ்சு சென்னைக்கு என்ன கண்டிஷன் பண்ணலான்னு, ஈக்குவல் டு VLOOKUP, ஒன்லி VLOOKUP தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்னது, மஞ்சு ஆம்பர் சைன் சென்னை. இதை நான் லாக் பண்ணிக்கிறேன். அடுத்தது டேபிள் அரே, ஃபுல் டேபிள். இந்த ஹெல்ப்பர் காலம்லேயும் தானே, ஏன்னா அண்டு நம்ம அப்படி தானே போட்டிருக்கோம். ஃபுல் டேபிள் கமா காலம் இண்டெக்ஸு என்னது, ஹெல்ப்பர்னா 1, எம்ப்ளாயி நேம் 2, லொக்கேஷன் 3, ப்ரொடக்ஷன் 4. ஸோ 4 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 4,0 அப்படின்னு போட்டிங்களா. இப்போ இதை ஃபுல்லாக காப்பி பண்ணி போட்டுருங்க. ஏன் இந்த மாதிரி வருது? டேபிள் சரியாக செலக்ட் பண்ணல, சாரி, இருங்க. இதை லாக் பண்ணல, அதனால தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், லாக் பண்ணணும் எப்பவுமே. இப்போ கரெக்டாக வரும், வந்துடுச்சா. அதுதான் எப்பவுமே டேபிளில் லாக் பண்ணணும், பண்ணலைன்னா அது அடுத்ததுக்கு மூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சா. ஹெல்ப்பரை யூஸ் பண்ணி நார்மல் VLOOKUPல இப்படி தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது அண்டு இது 3 காலமாக இருந்தால் கூட நீங்கள் அப்படி தான் பண்ணணும். இது அண்டு இது அப்புறம் அண்டு இது அப்படின்னு சொல்லிட்டு 3 காலம் இருந்துட்டு கரஸ்பாண்டிங் 4th காலம் கண்டுபிடிக்கணும்னா கூட இப்படி தான் நம்ம பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஹெல்ப்பர் அந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், ஈக்குவல் டு VLOOKUPன்னு சொல்லிட்டு ஆம்பர் சைன் மஞ்சு அண்டு மேலே இருக்குது சென்னை. ஸோ இது வந்து லாக் பண்ணிக்கணும். இது வந்து வெறும் காலம் தான் லாக் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோ வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், காலம் ஃபிக்ஸாக இருக்கனால இந்த செல்லில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், காலம் தானே லாக் பண்ணேன் இதில். அதே மாதிரி இதில் வந்துட்டு ரோ தான் லாக் பண்ணேன். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு எது வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி லாக் பண்ணால் தானே நீங்கள் ஃபுல் டேபிள் ட்ராக் பண்ணும்போது வரும். ஸோ அந்த மாதிரி பாருங்கள், அப்போ வந்து ஃபுல்லாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வந்துருச்சு. அதான் ரெண்டுமே ஆம்பர் சைன் போட்டுட்டு ஃபுல் டேபிள் செலக்ட் பண்ணி எத்தனாவது காலம் செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்துடும். அதுதான் இதோடைய மெத்தடு. இப்போ அதுவே வந்து இப்போ VLOOKUP அண்ட் சூஸ் வச்சு எப்படி பண்ணுறது
அப்படின்னு பார்ப்போம். இதே ஆன்சர் தான் வரும். பட் அந்த ஃபார்மேட்டையும் நம்ம பார்க்கணும். எப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கிறேன். சேம் இதே தான். ஓகே, ஈக்குவல் டு VLOOKUP. இப்போ என்ன பண்ணுங்கள், மஞ்சு ஆம்பர்சைன் சென்னை. இருங்க, இதை லாக் பண்ணோம்ல. நான் ஃபஸ்ட்டு காலம் பண்ணுறேன், இந்த இடத்துல ரோ லாக் பண்ணுறேன். நீங்கள் கீபோர்டில் F4 கிளிக் பண்ணிங்கனாலே வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து சூஸ் யூஸ் பண்ணுறேன். சூஸில் அரே 1 and 2, அரே 1, 2. அந்த 1னா கம்பைன் பண்ணுறது, 2னா சேல்ஸு. ஸோ என்னது, அரே 1 வந்து என்னது, எம்ப்ளாயி நேம். கரெக்டாக டேபிள் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆம்பர்சைன் அரே 2. அரே 2னா என்னது, லொக்கேஷன். மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணும். இதுதான் இண்டெக்ஸ் 1. ஓகேவா. இண்டெக்ஸ் 2 வந்து சேல்ஸு. இண்டெக்ஸ் 2 வந்து சேல்ஸ் ரேஞ்ச். ஏன்னா நம்ம சேல்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இது தேவையில்லாத ரிமூவ் பண்ணிடலாம். காலம் வந்து 2, கமா 0 கொடுத்துட்டிங்களா, வந்துருச்சா. இப்போ இதுக்கும் ஆன்சர் சேமாக தான் வந்தது, இதுக்கும் அதில் சேமாக தான் வந்தது. அந்த ஆம்பர் சைன் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதை சூஸ் 1, 2ன்னு இருக்கிறதுல ஃபார்மேட்டில் அந்த 1னா வந்து எம்ப்ளாயியும் லொக்கேஷனும் அண்டுன்னு போட்டு பண்ணுறது. ஸோ 2னா என்னது, 2னா நம்ம எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், சேல்ஸ். ஓகேவா. இதை நம்ம காம்பினேஷன் ஆஃப் 3 காலம் 4 காலம் கூட ஆம்பர் சைன் போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாவில் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேனான்னு பார்த்துக்கிறேன். டாலர் சைன்லாம் ஏன்னா அப்போ தான் வரும். வந்துடுச்சா. இப்போ இது 2 ஆன்சரும் சேம் வந்ததா. நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், செகண்ட் மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஏன்னா 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு தான் VLOOKUP வச்சு நார்மலாக என்ன பண்ணுறாங்க, ஹெல்ப்பர்னு சொல்லிட்டு இதுவும் அண்டுன்னு போட்டுட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணுறாங்க. டோட்டல் டேபிள் கமா அந்த காலம் என்ன அப்படின்னு சொல்கிறது. பாருங்கள். அதே மாதிரி இதில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆம்பர் சைன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே டோட்டல் டேபிளுக்கு பதிலாக டேபிள் அரே பதிலாக இங்கே சூஸ் 1, 2ன்னு அந்த 1 வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, 2 ஜாயின் பண்ணுற மாதிரி எம்ப்ளாயியும் லொக்கேஷனும் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி போட்டு அதுதான் 1ன்னு. 2னா வந்து என்னென்னா எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், சேல்ஸு. ஸோ அது பண்ணால் நமக்கு வந்துடுது. ஸோ இதுதான் VLOOKUP வந்து மல்டிபிள் கேஸ்க்கு இந்த காலம் 1, 2 வந்து ஜாயின் பண்ணாலும் சரி, காலம் 1, 2, 3 ஜாயின் பண்ணாலும் சரி, மல்டிபிள் காலமை ஜாயின் பண்ணாலும் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணதா ஹெல்ப்பர் யூஸ் பண்ணி நம்ம நார்மல் VLOOKUPல அந்த டேபிள் அரேவாக வச்சு கூட பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம இந்த ஹெல்ப்பர் மாதிரி பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா அந்த டேபிள் அரே பதிலாக சூஸ் வச்சு கூட இண்டெக்ஸ் நம்பர் வச்சு கூட நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதுதான் வந்துட்டு VLOOKUP யூஸிங் மல்டிபிள் கேஸுக்கு இப்படி தான் பண்ணணும். இப்போ இங்கே இந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி மொத்தமாக 3 ஜாயின் பண்ணினா கூட நம்மளால் ஜாயின் பண்ண முடியும். ஓகேவா. இப்போ நம்ம வந்து 2 தான் ஜாயின் பண்ணேன், அணுவும் நேமும் எம்ப்ளாயி ஐடியும் பண்ணேன். இதில் நீங்கள் 3 கூட ஜாயின் பண்ணி கூட நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் யூஸிங் ஹெல்ப்பர். இதுதான் வந்து VLOOKUP உடைய நார்மல், அது மல்டிபிள் சினாரியோ மல்டிபிள் கேஸ்க்கு இப்படி தான் யூஸ் பண்ணோம். நான் இதோடைய ஷீட் உங்களுக்கு ஒர்க் ஷீட் உங்களுக்கு தரேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கேளுங்க. அந்த டாலர் சைன்லாம் வந்துட்டு நான் மொபைலில் பண்ணேன். பட் நீங்கள் வந்து கீபோர்டில் F4 கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும், டாலர் சைன் வந்துடும். அதே மாதிரி VLOOKUPனா வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகிறதுக்கு மட்டும்தான் VLOOKUP. பட் ஏன் சூஸ் யூஸ் பண்ணுறோன்னா ரைட்லேருந்து லெஃப்ட் வரத்துக்கு VLOOKUP அண்ட் சூஸ் யூஸ் பண்ணுவோம். இல்லைனா நார்மலாக இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கூட நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.